Hello friends, welcome to our channel Creative Experiment. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து Dalgona Coffee எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். நம்ம இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா இருக்க விஷயங்களை அப்பப்போ வீடியோ எடுத்து பண்ணோமா அந்த வரிசையில வந்து கடந்த 2 வாரமா இந்தியால ட்ரெண்டிங்கா இருக்க Dalgona Coffee எப்படி பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். தமிழ்ல நான் மட்டும் பண்ணல, எனக்கு முன்னாடி பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நானும் பண்ணணும் அப்படிங்கற ஆசையில அந்த வீடியோ எடுத்து பண்றேன். அண்ட் இந்த Dalgona Coffeeயோட ஆரிஜின் அப்படினு பார்த்தீங்கன்னா வந்து இது இந்தியாவுல தான் போயிருக்கு. இந்தியாவுல இருந்து போயிட்டு ஃபாரின்ல வேற பேரோட திரும்ப இந்தியாவுக்கு வந்திருக்கு. சோ எப்படி இந்த Dalgona Coffee பண்றது அப்படிங்கறத இன்னைக்கான வீடியோ தெரிஞ்சா so let's get into the video. ஓகே, நம்மளோட Dalgona Coffee ரெடி பண்ண நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது போல மில்க், இந்த மில்க்கை நான் ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு ஹீட் பண்ண மில்க் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது போல கொஞ்சமாக சுகரு. அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு, நான் இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுக்கா ப்ரூக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். எந்த விதமான இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு ப்ரூ எடுத்துக்கிட்டேன். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா இது போல் வார்ம் வாட்டர் கொஞ்சம். இது எல்லாம் தான் நம்மளுடைய Dalgona Coffee ரெடி பண்ண நமக்கு தேவையான பொருட்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து Dalgona Coffee மேலே போடாமல் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீமியான ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம 1:1 அப்படிங்கிற ரேஷியோலாம் மிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு சுகர் எடுத்தீங்க அப்படின்னா அதே ஸ்பூனால் அதே அளவுக்கு வந்து காஃபி பவுடர் எடுக்கணும். அதே போல் வார்ம் வாட்டர் எடுக்கணும். இப்போ வந்து நான் எனக்கும் கலைக்கும் பண்ண போகிறேன், அதனால் 2 ஸ்பூன் அளவு சுகர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். இப்போ வந்து இது அதே அளவுக்கு வந்து நான் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன். அண்ட் இப்போ அதே அளவுக்கு வந்து நான் வார்ம் வாட்டர் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து Dalgona Coffeeக்கு தேவையான ஃப்ளேவர் ரெடி ஆகிடும். பட் இது உடனே எல்லாம் கிடைக்காது. கண்டிப்பாக ஒரு 20-25 நிமிஷம் வரை மிக்ஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட மிக்சர் இருந்துச்சு அப்படின்னா மிக்சரில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். பட் உங்கள்கிட்ட மிக்சர் இல்லை அப்படின்னா வந்து இது போல் வந்து மத்தில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரம் வர சான்சஸ் இருக்குது. அண்ட் 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதை மிக்ஸ் பண்ணலாம் நம்ம இப்போ. ஓரளவுக்கெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் அடுத்து வந்து இதை வச்சு மிக்ஸ் பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8-9 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு. பட் இன்னமும் அந்த ஃப்ளேவர் வரல. ஸோ இன்னும் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நிறைய வித டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. அண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற க்ரீம் ஃப்ளேவரை. அண்ட் இன்னமும் அந்த நம்மளோட ஃப்ளேவர் வரல. அண்ட் இன்னமும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். கை தான் கொஞ்சம் வலிக்குது. முடியல சாமி, கையை வலிக்குது. எவ்வளோ நேரம் தான் கிண்டுறது? கலை கிண்டு வரும் பார்த்தா அவர் கேமரா மட்டும் முடிச்சுட்டு நிற்கிறாரு, முடியாதுங்கிறாரு. வேறு வழி இல்லை, நான் தான் கிண்டி ஆகணும். சார் மிக்ஸில் போட்டு அடிச்சிருக்கலாம் இருக்குது. அதை விஷயமாக அடிச்சுருந்து அடுத்த ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணுறது, 144 போட்டாங்க. என்ன வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஏதோ லக்கா தொக்க மாட்டின மாதிரி இந்த Dalgona Coffee வந்துருச்சு. ஸோ அதையும் பண்ணிவிடுவோமே, வேறு வழி இல்லை. அதான் உண்மை. நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு மெட்டீரியல் கிடைக்கிறதுல கிடைக்க மாட்டேங்குது, கடையும் இருக்க மாட்டேங்குது. 9 மணிக்கு மேலே போனால் கடையும் திறந்து மாட்டாங்க. புலம்ப விட்டாங்களே, என்ன பண்ணுறது? நம்மளெல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான். அப்போ கை தான் வலிக்குது. நல்லா கிண்டுங்க. கிண்டுறேன். இதுக்கு மேலே கிண்டுறேன், கடப்பாரோட தான் கிண்ட முடியலை. இல்லை கிராவல்ஸ் மிக்ஸ் பண்ண மிஷின்லாம் போட்டு கொண்டுக்கணும். இப்போ கை வலிக்குது. ஓகே, அவ்வளோதான். நம்மளோட Dalgona ஃப்ளேவர் ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போராட்டம். டைமிங் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைனலாக வந்துருச்சு. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இது ஒரு ஸ்பூன் விட்டு வெளில எடுக்கிறேன் பாருங்கள், விட மட்டும் பாருங்கள், அவ்வளோ திக்காக இருக்குது. இதுதான் அந்த ஃப்ளேவரு. இது அடுத்ததான் மில்கில் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த Dalgona Coffee டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக இது போல் கிளாஸ் எடுத்துருக்கேன். அந்த கிளாஸில் மில்க் ஊற்றிக்கிட்டு அண்ட் இது மேலே ஃப்ளேவர் ஆட் பண்ணி இந்த குடிக்கிறேன். பட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவரில் ஆட் பண்ண சுகர் வந்து போதுமான அளவாக இருக்காது. அதனால வந்து நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பேசிக்காக வந்து நான் வந்து அதிகமான சுகர் எடுத்துக்கூடிய ஆள். கிளாஸில் முக்கால்வாசி அளவுக்கு மில்க் எடுத்துக்கிட்டேன். இந்த சுகரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாமா இப்போ? ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம க்ரீம் ஃப்ளேவர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் மில்கில் போட்டுக்கலாம் அப்படியே.
ஓகே, அவ்வளோதான். நம்மளோட டல்கோனா காஃபி ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கிளாஸை பாருங்கள், பாட்டமில் மில்க்கு, அது மேலே க்ரீம் ஃப்ளேவரு. இது குடிச்சிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பேசிக்காக இந்த டிஃப்ரெண்ட் டைப் காப்பியெல்லாம் எனக்கு அவ்வளோதான் லைக் பண்ண மாட்டேன். பட் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உண்மையில் ரொம்பவே நல்லா இருக்குது. இதோட ஐஸ் ஆட் பண்ணி தான் நல்லாயிருக்கும். பட் எனக்கு கோல்டு காஃபி பிடிக்காது. எல்லாருமே ஐஸ் ஆட் பண்ணி தான் குடித்தாங்க. அதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு கோல்டு காஃபி பிடிக்காது. ரொம்பவே நல்லா இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இது க்ரீமோட சாப்பிட்டு பார்ப்போம். க்ரீமோட சாப்பிடும்போது தான் கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி மில்க் ரொம்பவே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செஞ்சது. ஸோ இது போல் வீடியோ செய்யணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்க. மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.